ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து நம்ம காலேஜோட பதிப்பகம்ல இருக்கோம். சார் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பத்தி. என் பேர் அரவிந்தன். வணக்கம், என் பேர் அரவிந்தன். நான் காலேஜோட பதிப்பகத்தினோட பதிப்பாசிரியராக இருக்கேன். தவிர நான் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர். சார் இப்போ நம்ம காலேஜோட பதிப்பகம்ல கோயம்புத்தூர் புத்தக திருவிழாக்காக நம்ம சில புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது என்னென்ன கேட்டகரியில என்னென்ன புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க? நிறைய கேட்டகரியில் இருக்கு. படைப்பு, படைப்பு அல்லாத கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு, வரலாறு, சுற்றுச்சூழல், அது மாதிரி இருக்கு. சில புத்தகங்களை மட்டும் நான் இங்க காமிக்கிறேன். இது வந்து ராமாயணம் எத்தனை ராமாயணம் அப்படின்னு ஆக்கா பெருமாள்னு சொல்லிட்டு தமிழினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்கள் ஒருத்தர். கள ஆய்வு பண்ணி அவர் வந்து பல நாட்டார் வழக்காற்றியல் விஷயங்களை அவர் வந்து தொகுத்து ரொம்ப கொடுக்குற ஒரு அரிய ஆவணம் இது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நாட்டார் வழக்காற்றியல்ல பல விதமான நம்மளுக்கு தெரியும். வால்மீகி ராமாயணம் இருக்கு, கம்ப ராமாயணம் இருக்கு, துளசி ராமாயணம் இருக்கு அப்படின்னு. ஆனா நாட்டார் வழக்காற்றியல்ல பல விதமான ராமாயணங்கள் இருக்கு, அதை தொகுத்திருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ராமாயணத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து இது இருக்குன்றது இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு புதிய செய்தி. ரொம்ப ஆதாரபூர்வமா அதை தொகுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான நூல் அது. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவரை பத்தின ஒரு நூல். அவருடைய உறவினரான சுகதேவ் போஸ் அவர் எழுதியிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் பத்தி தமிழ்ல வந்ததுல ரொம்ப ஆதாரபூர்வமான, விரிவான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று நூல்னு சொல்லலாம். இதை படிச்சா நேதாஜியை பத்தி புரிஞ்சுக்கலாம். அப்ப நேதாஜியும் அவரோட சமகாலத்தவர்கள் இருக்காங்களே, காந்தி, நேரு, அவங்களோட அவருக்கு இருந்த உறவுகள், உரையாடல்கள், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நேதாஜியோட மரணத்துல ஒரு மர்மம் இருக்குல்ல, அது எல்லாமே இதுல வந்து அவரு கவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப வரலாற்றை அறிய விரும்புபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் இது. இது வந்து நம்ம கவிஞர் இசை வந்து கவிதைகள் அப்புறம் பல விஷயங்கள் பத்தி எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு. இசையோடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, ரொம்ப சுவாரஸ்யமா எழுதக்கூடியவர். அவருக்குன்னு ஒரு தனி பார்வை உண்டு, வித்தியாசமான ஒரு பார்வை உண்டு. அதுல எந்த கட்டுரையை படிக்க ஆரம்பிச்சாலும் நீங்க நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான எழுத்தாளர். அவருடைய ஒரு அலாதியான ஒரு பார்வையில பல விஷயங்களை பத்தி அவர் எழுதியிருக்காரு. நம்ம ஒரு நவீன வாசகருக்கு ரொம்ப பல திறப்புகளை தரக்கூடிய ஒரு புக்கா இருக்கும். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இது லாரி திராம்ப்ளே அப்படின்னு பிரெஞ்சில் எழுதின நாவல். இந்த நாவலை பிரெஞ்சில இருந்து நிறைய மொழிபெயர்க்கிறோம். காலேஜ் உள்ள வந்து பிரெஞ்சுல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, ஸ்பானிஷ்ல இருந்து ஆங்கில மொழியாக தான் நம்மளுக்கு வருது. ஆனா அதை மாத்தி கூடிய வரையிலும் மூல நூல்ல இருந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். அப்படி முயற்சி பண்ணதுல பல நூல்களை பிரெஞ்சுல இருந்து நேரடியாக கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அப்படி பிரெஞ்சுல இருந்து வந்த ஒரு நூல். இது ரொம்ப முக்கியமான நூல், ரொம்ப சின்ன நூல், ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு நூல். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கா இது. இது வந்து இன்னொரு முக்கியமான புக்கு, ஐஃபர் ப்ளூன்ஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர். இவர் வந்து இவருடைய ஏற்கனவே வந்து இவரோட ஒரு புக்கை வந்து காலேஜ் உள்ள போட்டிருக்கோம், ஆசிஸ் டே சம்பவம் அப்படின்னு. அவரோட இன்னொரு நூல் இது. இந்த நூல் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மாதிரி ஒரு கவித்துவமான ஒரு முறையில ஒரு உருவகம்னு சொல்லலாம். அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை சொல்றது. சுகுமாரன் வந்து இதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப முக்கியமான புக்கு, ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பு. ஆசிரியர்களுக்கு நான் இதை கண்டிப்பா நான் பரிந்துரைக்கிறேன். அடுத்தது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, டீச்சர் கே சைலஜா. கேரளத்துல வந்து அவங்க அமைச்சராக இருந்தபோது அவங்க இந்த கொரோனா சமயத்துலலாம் அவங்க பண்ணின பணிகள் பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அவங்க வந்து அந்த கொரோனா சமயத்துல அவங்களை பத்தி நம்மளுக்கு தெரிய வந்ததே தவிர, அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த மாதிரி சமூக பணிகள், சமூகம் சார்ந்த பல்வேறு விதமான பணிகளை முன்னெடுத்தவங்க. அது அவங்க வாழ்க்கையை அதுக்காக அவங்க டெடிகேட் பண்ணவங்கன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய வரலாற்றை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. தன்னுடைய தென் வரலாறு எழுதியிருக்காங்க. அதை வந்து டி.ஆர். ஸ்ரீனிவாசன் மொழிபெயர்த்திருக்காரு. டி.ஆர். ஸ்ரீனிவாசன் வந்து தமிழுடைய மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருத்தர். துல்லியமான மொழிபெயர்ப்பு, சரளமான நடை, ரெண்டுத்துக்கும் வேணும்னா நீங்க டி.ஆர். ஸ்ரீனிவாசனை கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவர் எழுதியிருக்காரு. முக்கியமான ஒரு நூல் இது. இது வந்து ஹிடன் லைஃப் ஆஃப் ட்ரீ அப்படின்னு. இப்ப மரங்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மரங்களை வந்து இப்போ விலங்குகளாவது வந்து குரல் எழுப்பும், ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிகேட் பண்ணும். மனிதர்கள் பேசுவாங்க, விலங்குகள் குரல் மூலமா ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணும். பறவைகளுக்கு வந்து ஓசை இருக்கு. ஆனா மரங்களுக்கு பேச வராது, ஒலி எழுப்ப வராதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆனா மரங்கள் வந்து தங்களுக்குள்ள தொடர்பு பண்ணிக்கிறாங்க, செய்திகளை வந்து பரிமாறிக்குது. அது எப்படி என்னன்றது இருக்கு இல்லையா, அதை பத்தின புக் இது. இதை நீங்க வந்து நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு மரங்களுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு உரையாடல், ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பீட்டர் ஊலிபன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர், அவர் எழுதியிருக்க நூல் இது. அப்புறம் இது வந்து ஏதோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, ரொம்ப சாதாரண வாசகம் படித்தாலும் ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப சுவாரஸ்யமா படிக்க முடியும்.
அந்த நூலில் வந்து டாக்டர் லோகமாதேவி அவங்க வந்து சுற்றுச்சூழலில் மரங்கள் சார்ந்த ஒரு ஆய்வில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணிகள் செய்கிறாங்க. அவங்க இதை மொழிபெயர்த்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய புக்கு. இந்த ஆண்டு வந்து இன்னொரு முக்கியமான புக் வந்து கடலின் நீண்ட இதழ். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பானிஷ்ல இருந்து நிறைய மொழிபெயர்த்திருக்கோம். இசபெல் அயந்தே அப்படின்ற ஆத்தர். இது வந்து 1930s வந்து ஸ்பானிஷ்ல வந்து உள்நாட்டு போர் வருது. அந்த உள்நாட்டு போர் சம்பந்தமா பெரிய அளவில் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. மக்கள் வந்து வெளியே போக வேண்டியிருக்கு. அப்போ வந்து அவர் பாப்புலோ நெருடா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கப்பல் ஏற்பாடு பண்ணி அவர் வந்து அவங்கள வந்து எல்லாரையும் சிலி நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. பெரிய அளவில் ஏற்பாடு பண்றாங்க. அங்க போனவங்க அதே தங்களோட நாடா கருதி அங்க தங்கிடுறாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எப்படி தாண்டி வராங்க, எப்படி இது பண்றாங்க, திரும்ப ஊருக்கு போனாங்களா அதை இங்கே தங்கிட்டாங்களா, அவங்களுக்கு இது வந்து இது ஒரு அரசியல் தளம். இதை தாண்டி வந்து தனிப்பட்ட உறவுகள் இருக்கு இல்லையா, வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதை பத்தி இதுல இருக்கு. ஒரு அரசியல் தளமும் தனிப்பட்ட வாழ்க்கையும் பின்னி பிணைந்த ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு நாவல் இது. கண்டிப்பா நான் இது வந்து தமிழ் வாசகத்தை படிக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அப்புறம் இந்த ஆண்டு எங்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான பெருமைக்குரிய வெளியீடுகள்னு சொல்லிட்டு ஒரு 3 வெளியீடு சொல்லலாம். ஒன்று புதுமைப்பித்தன் களஞ்சியம், இன்னொன்னு கமலா விருத்தாச்சலம் எழுதின நினைவுத்தி, மூன்றாவது எந்தையும் தாயும். இந்த 3 நூல்ல நான் இதை மட்டும் கையில வச்சுக்கிறேன். புதுமைப்பித்தன் தமிழினுடைய மிக முக்கியமான முன்னோடி எழுத்தாளர். அவர் வந்து 15 ஆண்டுகள் தான் ரொம்ப தீவிரமா எழுதியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ளே தமிழ் சிறுகதைகளை வந்து அவர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அவரோட சமகாலத்திலேயே பல பேர் அவரை பாராட்டியிருக்காங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை பத்தி நிறைய மதிப்பீடுகள் வந்திருக்கு. ஒரு எழுத்தாளருடைய பத்தி இவ்வளவு மதிப்பீடுகள் வந்திருக்கு அவர் இருக்கும்போது அவர் இறந்த பிறகும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட 1300 பக்கங்கள் உள்ள புக்கு. புதுமைப்பித்தனுடைய சிறுகதைகளை வச்சு செம்பதிப்பு கொண்டு வந்த ஆயிரா வெங்கடாசலபதி சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவர் வந்து இந்த நூலை வந்து தொகுத்திருக்காரு. பல ஆண்டுகால உழைப்பினுடைய விளைவாக இந்த நூல் வந்திருக்கு. புதுமைப்பித்தனுடைய ஆர்வலர்கள் மட்டும் இல்ல, ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு அவர் வாழ்ந்த காலத்திலையும் அவர் வாழ்ந்து மறைந்த பிறகும் அந்த எதிர்வினைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தின ஒரு ஆவணம்னு வரும்போது ஈடு இணையற்ற ஒரு ஆவணம்னு நான் இதை சொல்லுவேன். அப்புறம் எப்படி அவர் பார்த்திருக்காங்க, எப்படி மதிப்பிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இலக்கிய வரலாறு. அப்புறம் இலக்கிய விமர்சனத்தை பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. எல்லாரும் போய் ஒரே மாதிரி பார்க்கல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா யார் எப்படி பாக்குறாங்க, என்ன இருக்கு, ஒரு ஆத்தரை பத்தி இவ்வளவு பார்வைகள் சாத்தியமா, அப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு. இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரோட வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். முன்வெளியீட்டு திட்டத்துல இது வந்து 150 பிரதிகள் கிட்ட விற்பனையானது ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அப்புறம் நாங்க கடந்த ஆண்டுல வந்து 2 நூல்களை கொண்டு வந்தோம். எங்களுடைய வழக்கமான இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 நூல்கள், ஒண்ணு அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அக்னி சிறகுகளை நாங்க வந்து ஒரு புதிய மொழிபெயர்ப்புல கொண்டு வந்திருக்கோம். இன்னும் வந்து ஆரோக்கிய யோகான்னு சொல்லிட்டு பிகேஎஸ் ஐயங்காருடைய நூலை வந்து மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நூலை பத்தி சொல்லிடுறேன். இது வந்து ஏற்கனவே இந்த அக்னி சிறகுகள் வேற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக வேற ஒரு மொழிபெயர்ப்பில் வந்து 1,00,000 பிரதிகளுக்கு மேல விற்று தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானது. இதை போடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்தது. எங்களுடைய ஒரு இலக்கியம் அப்புறம் அரசியல் சார்ந்த ஒரு தீவிரமான நூல்கள் வரிசையில இது ஒரு வித்தியாசமான ஒரு சேர்க்கை. இது வந்து குறிப்பா இளைஞர்களையும் மாணவர்களையும் ரொம்ப கவர்ந்தவர் அப்துல் கலாம். அவருடைய இது வந்து நம்ம வந்து ஒரு பரவலா கொண்டு போகணும் அப்படின்றதோட இதை நம்ம போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரியான மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இது வந்து இதையும் நம்ம படிச்சு பார்க்கணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பிகேஎஸ் ஐயங்கார் வந்து யோகாசனத்துக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி, எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்த்தாலும் தெரியும். அவர் கிட்டத்தட்ட 80 வயசுல இந்த மாதிரி வந்து ஒரு வஜ்ராசனம் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் இந்த மாதிரி அவர் யோகாசனம் பண்றது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க என்ன வேணா பண்ணிடலாம். வஜ்ராசனம் போடலாம், பశ్చిమాసனம் போடலாம், உடம்பு வளைக்கலாம், நிமித்தலாம். சரி, ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாதவங்க எப்படி யோகா பண்ணுவாங்க? ஆனா அவங்களுக்கு யோகாவோட பலன் கிடைக்கணும் இல்லையா, அதை வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. எப்படி பண்றதுன்னு, எப்படி வந்து சின்ன சின்ன கருவிகளோட உதவியோட நாற்காலி, ஸ்டூலு, ஒரு சின்ன மரக்கட்டை, சுவரு, இதெல்லாம் வச்சு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாதவங்களும் இப்ப சர்வாங்காசனம் பண்ண வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சர்வாங்காசனத்தோட பலன் எப்படி அடையிறது, அதுக்கு ஒரு வழி சொல்றாரு. அது எப்படி பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா படங்கள் போட்டு விளக்கியிருக்காரு. அதோட பலன் என்ன, எப்படி பண்றது, எதை முதல்ல பண்ணணும், எது ரெண்டாவது பண்ணணும், அது பண்றது. யோகா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கைடு. இது அப்புறம் யோகா வந்து எனக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் இங்கேருந்து உடம்பு வளைக்கிறதுன்னு நினைக்கிறவங்களும் இதை படிச்சீங்கன்னா
யோகாசனம் அவங்களுக்கு வந்து பண்ண முடியும், அதனோட பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட புக்கு. ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். இது வந்து இரண்டுமே வந்து பரவலான மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய நூல்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தில் போட்டிருக்கோம். அதுக்காக இது வந்து ரொம்ப மலிவு பதிப்பாகவும் போட்டிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 295 ரூபாய். 450 பக்கம் உள்ள நூலை இன்னைக்கு 450 பக்கம் உள்ள நூல் வந்து இன்னைக்கு வந்து 550லேருந்து 600 வரைக்கும் விலை இருக்கும். ஆனா இது வந்து நாங்க 295 300 ரூபாய் அந்த விலைக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அதாவது பரவலா மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் புக் ஃபேர்ல கிடைக்கும். அதனால இது வந்து மக்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார்.